தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, சமயபுரம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்களுக்கு தான் அதிக சுமைகள். தமிழ்நாட்டில் 1992 ஆண்டுக்கு பின் அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும், 2008 ஆண்டுக்கு பிறகு அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் ஆண்டுதோறும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, வீரசோழபுரம், திருச்சி சமயபுரம், மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக ₹5 முதல் அதிகபட்சமாக ₹395 வரை அதிகரிக்கப்பட்டுள்ள சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒரு வழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்பொழுது வசூலிக்கப்பட்டு வரும் ₹105 கட்டணம் அப்படியே தொடர்கிறது. ஆனால் பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் ₹155 இருந்து ₹160 உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் ₹70 உயர்ந்து ₹3170 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் ₹5 உயர்ந்து ₹185 பலமுறை பயணிக்க ₹275, மாதாந்திர கட்டணம் ₹125 உயர்ந்து ₹5545 வசூலிக்கப்படுகிறது. லாரி, பேருந்துகளுக்கு ஒருமுறை பயணத்திற்கு ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தில் ₹10 உயர்ந்து ₹370 வசூல் செய்யப்படுகிறது. பலமுறை பயணத்திற்கு ₹15 உயர்ந்து ₹555, மாதாந்திர கட்டணத்திற்கு ₹240 உயர்த்தப்பட்டு ₹11,085 வசூலிக்கப்படுகிறது. பல சக்கரங்கள் கொண்ட வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் ₹595, பலமுறை பயணிக்க ₹890, மாதாந்திர கட்டணம் ₹17,820 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்த சுங்க கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வருமான இழப்பு எல்லாமே டோல்கேட்டு தான் போகுது. மாதம் டோல்கேட் கட்டணம் பார்த்தாலே இதுவே ஒரு வண்டிக்கு கடன் கட்டுற அளவுக்கு போயிடுது. டோல் கூடும்போது நாங்கள் டன்னேஜ் கூட சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்போம். அப்படிங்கும்போது இதெல்லாம் யார்கிட்ட போகும்? மக்கள்கிட்ட தான் போய் சேரும். மக்களுக்கு தான் அதிக சுமைகள், எங்களுக்கும் அதிக சுமை தான். சாலை பார்த்தீங்கன்னா சாலையெல்லாம் சரியான படியில் சாலை சீரமைக்கல. கட்டணம் மட்டும் வருடத்துக்கு ஒரு கட்டணம் மட்டும் நிர்ணயம் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர்களுக்கு ஓய்வுடன் சொல்லிட்டு மத்திய அரசு அந்த ரோடுல ஹைவேல இது பண்ணிருக்காங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா சரியானபடி அதை பராமரிப்பே கிடையாது. சுங்க கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது.